பல பிரச்சனைகளுக்கிடையே வார் நடந்துங்குது. நம்ம அதை எதுவுமே எதிர்பார்க்காத உள்நாட்டில் நம்ம சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்கோம். இந்தியாவில் ரொம்ப அமைதியாக இருக்கும். இறைவனுக்கு நன்றி. கிடைக்கின்ற பெட்ரோலு டீசலை வச்சுக்கிட்டு கொஞ்ச நாளைக்கு நம்ம சந்தோஷமாக தான் நல்லாயிருக்கும். உனக்கு என்னடான்னு நீங்கள் கேட்கலாம், எனக்கு சேர்த்து தான் நான் சொல்கிறேன். சைக்கிள் இருக்கு இல்லையா, சைக்கிள் வாங்கி வச்சு நீங்கள் ஓட்டுங்க. உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். என்னால் ஓட்ட முடியாது, ஏன்னா நான் 132 கிலோ கொடுக்குங்களா. அதனால் வண்டி பசங்கிட்ட கொடுக்குறத குறைச்சிக்கிட்டு சைக்கிளுக்கு நிறைய பணம் தான் நம்மக்கிட்ட இருக்குது. இல்லாதவங்க வந்து பழைய சைலண்டில் வாங்கிக்கிங்க. சைக்கிள் வாங்கி கொடுத்து பசங்கிட்ட கொடுத்து ஓட்ட சொல்லுங்கள். நீங்களும் ஓட்டுங்க, உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். இதுவும் நமக்கு நல்லது தான். ரெண்டாவது, ஹோட்டல்லாம் வேறு மூட போகிறோன்னு சொல்கிறாங்க. மேபி தப்பு கிடையாது. வீட்டில் நம்ம சமைச்சு சாப்பிடலாம். வீட்டில் நம்ம சமைச்சு சாப்பிடலாம். கொரோனா மாரி நம்ம அடிக்க ஆள வந்துருக்குது. கொஞ்ச நாளைக்கு இது ஜூன் வரைக்கும் இருக்குன்னு ஜோசியத்தில் சொல்லியிருக்காங்க. பெரிய மகான்கள் சொல்லியிருக்காங்க. இல்லை, இனிமேட்டு அடிக்கடி இந்த மாதிரிலாம் வரும். ஏன்னு நம்ம யாரையுமே அனுசரித்து போகிறது கிடையாது. ஈகோ பிரச்சனை நிறைய வந்து போச்சு. தீவிரவாதம் நிறைய வளர்ந்து போச்சு. இந்தியாவிலையும் உள்நாட்டு தீவிரவாதம் நிறைய இருக்குது. ஆனால் அது மறைமுகமாக போயிட்டு இருக்கு. அதனால் தயவு கூர்ந்து உள்நாட்டு துரோகி நீங்கள் நம்ம தான் கண்டுபிடிக்கணும். நம்ம ஊரில் சாப்பிட்டு நமக்கே துரோகம் பண்ணுறாங்க. நம்மக்கிட்டே சம்பாதிச்சுட்டு எதுக்கு அந்த பெற்ற தாய்க்கு துரோகம் பண்ணுறாங்க. அப்படி பெற்ற தாய்க்கு துரோகம் பண்ணுற மாரி. அதனால் தலைவன் நல்லவன் கெட்டவன்றது நமக்கு அவசியம் கிடையாது. தலைவன் நல்லவன் கெட்டவன் என்பது அவசியம் கிடையாது. நம்மளை பாதுகாக்கிறான் இல்லையா, அது பொண்ணு போதாதா? தலைவன் நல்லவன் கெட்டவன் அப்படின்றது நமக்கு அவசியம் கிடையாது. எந்த கட்சியாக இருந்தால் நமக்கு என்ன? இந்த காலகட்டத்தில் உணவுக்கு பஞ்சம் இல்லாமல் மற்றவங்க நாட்டிலிருந்து பாதுகாப்போடு நம்ம இருக்கிறதுனால நம்ம அவங்களுக்கு விசுவாசமாக இருந்து நாட்டை நம்ம காப்பாற்றணும். இருக்கிற உணவை சாப்பிடலாம். எல்லோரும் வந்து ட்ரெடிஷ்னலுக்கு வாங்க, சைக்கிள் ஓட்ட கற்றுங்க. ஆட்டோக்காரங்களாம் ரொம்ப வேகமாக போகிறானுங்க. என்ன பண்ணுறது, சம்பாதிக்கணும் ரொம்ப ஆசை வந்து போச்சு. இப்போ முடியாதவங்க இந்த காலத்துலாம் நாங்கள்லாம் ரிக்ஷாவில் போவோம், நடக்க முடியாததுனால. இப்போ அந்த ரிக்ஷா கூட ஏற முடியாது போல நல்லா. அதனால் ரிக்ஷாவே கொஞ்சம் தயாரிக்க ஆரம்பித்தா நல்லாயிருக்கும். எல்லாமே ட்ரெடிஷ்னல் வந்துட்டுருக்கு. எல்லாமே கிடைக்கும், குறைவாக தான் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.